உயிர்கள் பலியாவதை எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் சகித்துக்கிறது? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு மறதி அந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் அவன் எப்படி இந்த இதை சகித்துக்கிறது சொல்லுது. இது எங்கே இருந்து தப்பு இருக்குதுன்னா, அதில் படித்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு உணர்வு மேலோங்குதுன்னா, கல்வி அறிவை போதிக்கலை, அறத்தை போதிக்கலை, வாழ்க்கை நெறியை போதிக்கலை. கல்வி வியாபாரமானதுனால அந்த சிந்தனை அப்படியே இருக்குது, மறைக்கப்படுது. படித்தவன்லாம் அதை கடந்து வருவான்னு பேர். சாதி மத உணர்ச்சி கடந்து ஒரு பேரன்பு கொண்ட மானுடனாக வருவான் அப்படிங்கிறத. அதுக்கு தான் மார்க்கங்கள், மதங்கள், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள்லாம் உருவாக்கப்படுது. இது அவ்வளவு இருந்தும் இன்னும் படித்த இளைஞர்கள், நீங்கள் இதை விட கொடுமை பள்ளிக்கூடத்து மாணவர்கள் சாதிய வெறியோடு வெட்டிக்கிட்டது அதே நிலத்தில் நடந்தது தானே. அப்போ பிஞ்சு நெஞ்சுகளுக்குள்ள ஒரு நஞ்சு விதை ஊண்டப்படுது பாருங்கள், எப்படி வருது. பயிற்றுவிக்க ஆசிரியர்களுக்கு இடையே இந்த எண்ணம் இருக்குது. அப்போ எப்படி வரும்? எல்லா இடத்துலையும் இது புறையோடி போயிடுச்சு. அதில் தமிழ் ஒரு பேரன்பின் தாய். தமிழுக்கு ஏது ஏற்றதாழ்வு? அவளுக்கு இருந்தால் யாது முறை யாவரும் கேளீர்னு சொல்லுவாள. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பாடுவாளா. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு சொல்லுவாளா. தமிழ் எப்படி பாடும்? சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு அவை பெருமாட்டி பாடுவாளா. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோலுங்கிற. தனக்கு இருக்கிற செல்வத்தின் பயனே ஈதல்ங்கிற. இப்போ இவ்வளவு பெரிய ஈதல், இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயர்வுக்குங்குது வள்ளுவம். இப்போ இவ்வளவு அறம்பாடி தந்த நமது முன்னோர்கள் மொழி இனப்பற்றில்லாது ஒரே குடிகளுக்குள்ள தன்னின பகையால் அது இந்த தலைமுறை இளைஞர்களுக்குள்ள இருக்கிறது நடுக்கத்தை ஏற்படுது. நம்ம இவ்வளவு பாடுபடுறோம், நம்ம முன்னோர்கள் இவ்வளவு போராடி இருக்காங்க. எப்படி? அதுலேயும் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிறப்பல, சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்கிறப்ப, உண்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் வணங்குகிறோம். அந்த மாதிரி எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறது.